ஓம் சாய்ராம். வணக்கம் நேயர்களே. நம்மளுடைய நேயர்கள்ல ஒருத்தர் கேட்ட கேள்வி, ஜோதிடத்தில் ஜாதகம் பார்க்கும் பொழுது லக்னம் முக்கியமா அல்லது ராசி முக்கியமா என்று ஒரு கேள்வியை கேட்டார். ஏன் இந்த கேள்வி அவர் கேட்டார் அப்படின்னா, ராசி பலன்கள் அதிகமாக புழக்கத்தில் இருக்கு. காலையில ஏஞ்ச உடனே நமக்கு ராசி பலன் தான் நம்ம முகத்திலேயே தெரியுது. அப்புறம் பேப்பர் எல்லா விஷயத்திலையும் ராசி பலன். ராசி பலன் படிதான் நம்ம இந்த சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் பலன் பார்த்து அதுக்கு ஒரு வருட பலனையும் பார்க்கணும். அப்போ இந்த ராசி பலன் தான் முக்கியமா, அந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதனால் சொல்லப்படும் வருடத்தின் தன்மை தான் ஒரு ஜாதகத்தை நிலைநாட்டுமாங்கிற மாதிரி அந்த கேள்வி அவர் கேட்டார். உண்மையிலே அது ஒரு 10% தான் அதோடைய தன்மைகள் இருக்கலாம். ஏனென்றால் ராசி அப்படி என்பது சந்திரன் இருக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடியது. சந்திரன் என்பவன் மனக்காரன், மனம், அதாவது நம்மளுடைய அன்றாட நம்மளுடைய செயலை சொல்லக்கூடியவன் சந்திரன். அவன் அன்றாடம் என்ன செய்கிறான் என்று சொல்வதுதான் இந்த கோசார பலன். இப்ப சந்திராஷ்டமம் என்று சொன்னால் மனம் சற்று குழப்பத்தில் இருக்கும், மனம் சற்று தடங்களாக முடக்கமாக குழப்பத்தில் இருக்கும். எனவே நீங்கள் எதையும் செய்யாதீங்கிறதுனாலதான் சந்திராஷ்டமம் என்று ஒரு வார்த்தையை சொல்வாங்க. நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் போய் மறைவது என்று சொல்வதை விட 8ஆம் இடத்தில் இருப்பது சந்திராஷ்டமம். எனவே அப்ப எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோசார பலன், அன்றைய மனநிலையை சொல்லக்கூடியதுதான் இந்த சந்திரன். ஆனால் லக்னம் அப்படி பட்டது கிடையாது. லக்னம் என்ன செய்து பிறக்கும் பொழுது, ஒருவர் பிறக்கும் பொழுது அந்த லக்னம் குறிப்பிடப்படுகிறது. அந்த லக்னத்தின் தன்மை மாறப்போவது அல்ல, மாறக்கூடியது அல்ல. அந்த லக்னத்தின் அடிப்படையில தான் கிரகங்கள் அமையுது. அதன்படிதான் ஜாதகம் எழுதப்படுகிறது. அதனுடைய தன்மையில தசாபுத்திகள் வருகிறது. இந்த தசாபுத்திகளின் அடிப்படையில் தான் உங்க வாழ்க்கையின் தரம் மேலும் கீழும் செல்கிறது. லக்னம் தான் ஒரு ஜாதகத்துக்கு மிக 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 முக்கியமானது. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த லக்னத்தை கணிக்கும் போது மிக ஜாக்கிரதையாக கணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, லக்னத்தை கணிக்கும் போது பொதுவாக சூரிய உதயம்னா காலைல 6 மணி அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. அது தவறு. சுதேசமணி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரின் சூரிய உதயத்தை வச்சுதான் நம்ம கணக்கீடு செய்யணும். இந்த கணக்கீடுகள் மூலமாக வரக்கூடிய லக்ன புள்ளி இருக்கு இல்லையா, அந்த ஆரம்ப புள்ளி, அதுதான் நம்ம ஜாதகத்துடைய தன்மையை காட்டும். இப்ப ஒருத்தர் மீன லக்னத்துல பிறக்கிறார். மீன லக்னத்துல பிறந்திருக்காருன்னா அவர் மீன லக்னம் என்பது பொதுவான விதிதான். ஆனால் அவர் ரேவதி 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தார். நல்லா கவனிக்கணும். லக்னம் பிறந்தது ரேவதி 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் அவர் மீன ராசியை விட்டு, அவர் மீனத்துடைய லக்னத்தை விட்டு அவர் என்ன செய்வார்னா, கிட்டத்தட்ட மேச லக்னத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் பிறந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். மீனத்திலேருந்து மேசத்துக்கு போகக்கூடிய லக்ன சந்தியில் பிறந்திருக்கிறார். அந்த கரெக்டா அந்த சந்திக்கக்கூடிய நேரத்துல பிறந்திருக்கார். இதனால் பாவக ரீதியாக நிறைய பலன்கள் மாற வாய்ப்பு உண்டு. அது என்ன சார் பாவகம்? அந்த லக்ன புள்ளியை ஆரம்பிச்சு நம்ம கணக்கீடுகள் செய்வார்கள். அதுதான் ஜாதகத்துடைய பாவகம். இதை ஏன் இவ்வளவு விளக்கமாக சொல்றேன் அப்படின்னா, நேயர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளும். நீங்க வெறும் ராசி பலன் பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்க. ஒரு திருமண பொருத்தத்தை பார்க்கும் பொழுது வெறும் ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தத்தையே மெயின் பண்ணி அதை முதன்மைப்படுத்தி பார்க்கறீங்க. உண்மையில் ஒரு ஜாதகத்தை தான் நம்ம கணக்கிட வைக்கிறோம். நீங்க ஜாதகத்தை கொண்டு போறீங்க ஒரு திருமண பொருத்தத்துக்கு. அங்க போய் ஜாதகத்தை கொடுக்கும் போது ஒரு சில பேர் ராசி மட்டும் கொடுக்குறாங்க. ராசி கட்டத்தை, நவாம்சத்தை தர்றதே கிடையாது, நவாம்சத்தை மதிக்கிறதே கிடையாது. நவாம்சம் மிக மிக முக்கியம். அப்புறம் அவங்க பயோடேட்டால பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம் இருக்கவே இருக்காது. நிறைய பேர் பிறந்த நேரத்தை எழுதுறதே கிடையாது. பிறந்த ஊர் சுத்தமா இருக்காது. நிறைய பேர் இதை தவற விடுறாங்க. ஏதோ ஒரு தேதியை போட்டா போதும், நட்சத்திரம் போட்டா போதும். என்ன நட்சத்திர பொருத்தம் தானே பார்க்க போறாங்க, இந்த நட்சத்திரத்துக்கு இதுதானே பொருத்தம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கீங்க. கொஞ்சம் மாற்றம் கொண்டு வாங்க. நீங்க உங்க பயோடேட்டாவை அனுப்பும் போது, ஜாதக பொருத்தத்துக்கு அனுப்பும் பொழுது
கண்டிப்பாக பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், பிறந்த இடத்தை அனுப்புங்க. அப்பதான் ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் இந்த ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து அந்த ஜாதகத்துடைய முழு தன்மையை அறிந்து கொண்டு பலன் சொல்லுவாங்க. இப்ப எங்க ஆசான் டாக்டர் விமலன், முனைவர் விமலன் ஐயா பேராசிரியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்காம ஒரு ஜாதகத்துடைய தன்மையையும், ஆண் ஜாதகத்துடைய தன்மையும், பெண் ஜாதகத்துடைய தன்மையும் பார்த்து அதனுடைய முடிவை எடுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். தசாபுத்தி எல்லாம் கவனம் பண்ணுங்க அப்படின்னு. இவ்வளவு நுணுக்கமாக, இவ்வளவு ஆழ்ந்து போய் பார்த்தால் மட்டும்தான் அந்த ஜாதகத்துடைய பொருத்தங்கள் நல்லா தெரியும். அப்படி இல்லாம வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் நம்ம வச்சு பார்த்தோம்னா, நான் கிட்டத்தட்ட என்னுடைய கையில ஒரு 100 ஜாதகங்கள் டைவர்ஸ் ஆன ஜாதகங்கள். அந்த டைவர்ஸ் ஆன ஜாதகங்கள் கிட்டத்தட்ட 8 பொருத்தம் 9 பொருத்தம் உள்ளவை. நல்லா நேயர்கள் புரிஞ்சுக்கணும். டைவர்ஸ் ஆனவங்க 8 பொருத்தம் 9 பொருத்தம் உள்ளவங்க. அப்புறம் ஏன் டைவர்ஸ் ஆறாங்க? இந்த கேள்வி வருது இல்லையா? அப்போ ஜாதகத்தை தான் கவனிக்க வேண்டிய அவசியத்துக்குள்ள வரும். பெண் ஜாதகம் என்ன செய்யுது, ஆண் ஜாதகம் என்ன செய்யுது, இந்த இருவரும் தன் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு செல்வார்கள், இருவரும் இணைந்து செயல்படுவார்கள். இந்த தன்மை தசாபுத்திகள் எப்படி கொண்டு போகுதுங்கிறத பார்த்தா நம்ம ஜாதகத்துடைய தன்மையையும் பொருத்தத்தையும் பார்க்கலாம். என்னிடம் வரக்கூடிய ஜாதக பொருத்தங்கள்ல நான் கண்டிப்பாக இந்த பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரத்தையும் பிறந்த இடத்தையும் கேட்டு வாங்குங்கன்னு சொல்லிதான் நான் கேட்டு வாங்குவேன். ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பாக்குறாங்க, ஒரு நட்சத்திர பொருத்தத்தை பார்க்க வேண்டியதானே நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. தயவு செய்து வெறும் நட்சத்திர பொருத்தத்தை வைத்தே நீங்க முடிவெடுக்க கூடாது. ஜாதகம் முக்கியம், அதிலும் லக்னம் முக்கியம். வெறும் ராசி மட்டும் பொருத்தம் உங்களுக்கு ஒத்து வராது. நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே நம்பியும் செல்ல முடியாது. ஜாதகம் முக்கியம், அதுல லக்னம் முக்கியம். ஏன்னா இப்ப நான் ரேவதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு நேரம் ஜாதகம் சரியாக கணிக்கப்படாவிட்டால் அஸ்வதி 1இல் பிறந்திருக்கலாம். கண்டிப்பாக அஸ்வதி 1இல் பிறந்திருக்க வாய்ப்பு உண்டு. நம்ம ஜாதகத்தை சரியா கணிச்சு பார்த்தாதான் தெரியும். அப்ப நான் வரக்கூடிய ஒவ்வொரு பொருத்தத்துக்கும் நம்ம இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் கணிச்சுதான் பார்த்து சொல்லணுமானா, ஆமா, அந்த பொறுப்பு ஜோதிடர்கிட்ட உண்டு. ஒவ்வொரு ஜாதகமும் சரியான ஜாதகமான பொறுமையா பார்த்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும். இது ஜோதிடர்கள் மட்டும் காரணம் இல்லை, வரக்கூடிய வரனை தேடி வரக்கூடிய, வரனைக்கு பொருத்தம் பார்த்து வரக்கூடியவர்களும் கண்டிப்பாக இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறந்த தேதி, மாதம், வருடம் மட்டும் இல்லாமல் பிறந்த நேரம், பிறந்த இடத்தை நீங்க கொடுத்து ஜாதகத்தை கணித்து பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். எனவே எப்போதும் ஒரு ஜாதகத்துக்கு லக்னம் மிக முக்கியம், ராசி 2வதாக தான் வரும். நன்றி.